கும்பல் கூடிட்டானுங்க. டேய் நம்மளே போய் வீடியோ எடுத்தா எப்படி இருக்கும் மச்சான்? டேய் ஒரு வீடியோக்கு 2000 ரூபாய், 10 வீடியோ எடுத்தா 20000 ரூபாய். அப்படி பார்த்தா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வரும்னு யோசிச்சு பாடுறான். டேய் ஒரு வாட்டி கண்ணாடியை கழட்டு. தூ இவ்வளவு கேவலமானவனா இருக்க. இன்னும் எத்தனை நாளைக்குடா இப்படியா இருக்கிறது? அதுக்குன்னு இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணணுமா என்ன? ஏய் 10 நீ வேஷம் போடாதடா டேய். என் வாழ்க்கையில எத்தனை பாத்ரூம் வீடியோ பார்த்திருப்ப? பொண்ணா மூட்டைக்கார வந்துட்டான். காலங்காத்தால 6:30 மணிக்கு பூஜைக்கு முன்னாடி தலைக்கு குளிப்பா பக்கத்து வீட்டு ஹேமா. ருக்குமணி டீச்சர் 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்காக ரெடியா. அவளும் ஒன்றும் பத்தினி கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரன் கூட எப்ப வந்து அவளுக்கு கனெக்ஷன் இருக்கு. ரத்தம் வர மாதிரி என்னமோ கில்லுவா அவ கெடுக்கும். அது இருக்கட்டும். 9 மணிக்கு ராதா, 9:30க்கு வள்ளி, 10 மணிக்கு வாணி, 10:30க்கு ராணி, 11 மணில இருந்து சாயந்தரம் வரைக்கும். அதுக்கப்புறம் யாரும் பாத்ரூம் பக்கமே போக மாட்டாங்க. ரைட்டு, சுத்தமா போனியே இருக்காது. மறுபடியும் சாயந்தரம் 6 மணிக்கு 2 மணி நேரம் பிசி பிசி. இதுல போனஸ் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஒவ்வொரு நாளும் கடவுளுக்காக புது புது பூஜை. ஒரு நாளைக்கு இவ்வளவு கண்டென்ட் இருந்தா வாரத்துக்கு, ஒரு மாசத்துக்கு. பிளான் என்னமோ நல்லா தான் இருக்கு. நீ வீடியோ எடுத்து கூட நான் எடிட் பண்ணி தரேன். இந்த மாதிரி வேலை பண்றதுக்கு எங்கேயாவது போய் செத்துரு. என்னடா எஞ்சி போறான்? அவனுக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுக்கும்டா. செட் ஆச்சுன்னா அவனே வருவான். விடு. சரி ஓகே, நாளைக்கு அவங்க அப்பா கிட்ட போய் பேசுவோம். நல்ல ஐடியாடா. ஏய் வரேங்க வரேன். இன்னும் கொஞ்சம் ஊத்துடி. போதும் போதும். எப்ப பார்த்தாலும் ஏதாவது நொட்டு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது.